அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வளம் தரும் வைகாசி மாதத்தின் சிறப்புகளை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். உத்தராயண காலத்தின் 5வது மாதம் வைகாசி மாதம். இளவேனில் எனும் வசந்த காலம் இது. வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்பர். வைகாசி மாதத்துக்கு மட்டுமே இந்த சிறப்பு உண்டு. வைகாசியானது தமிழ் வருடத்தின் 2வது மாதமாகும். சூரியன் ரிஷப ராசிக்குள் பயணம் செய்யும் காலப்பகுதியே இம்மாதமாகும். பொதுவாக மாதங்கள் அத்தனையும் பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டமைந்துள்ளன. அதிலும் வைகாசி மாதம் பல சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. வசந்தம் உண்டாகக்கூடிய காலநிலை, விழாக்கள், வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுவதால் வைகாசி மாதமானது வசந்த வைகாசி என்று அழைக்கப்படுகின்றது. இம்மாதத்திற்கு பல சிறப்பு பெயர்கள் உள்ளன. இம்மாதமானது மாதவ மாதம், வைகாசம் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறது. நரனும் சிங்கமும் சேர்ந்த நரசிம்மமூர்த்தி, புத்த மதத்தை தோற்றுவித்த கௌதம புத்தர் மற்றும் இந்துக்களின் மரணக் கடவுளான யமதர்மன் ஆகியோர் வைகாசி மாதத்தில்தான் தோன்றியுள்ளனர். வைகாசி மாத சுக்லபக்ஷ சதுர்தசியில்தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலாதனுக்காக ஒரு நொடி பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அதனால் வைகாசியில் மனமுருகி இறைவனை பிரார்த்தனை செய்திட ஆயுள் விருத்தி, செல்வம் பெருகல், புத்திரப்பேறு, குடும்பத்தில் அமைதி, செல்வமும் கிட்டும். பாவங்களை போக்கி நற்பேறுகளை அள்ளி வழங்கும் மாதம் இந்த வைகாசி மாதம். இந்த காலகட்டத்தில் இறை வழிபாடு மன அமைதியை கொடுக்கும். கடும் கோடையில் இருந்து வசந்த காலம் மாறுவதைப் போல நம் வாழ்வும் வளம் பெறும் என்பது ஐதீகம். தமிழர் காலக்கணிப்பு முறையின்படி ஆண்டின் 2வது மாதமாக வரும் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தின் பெயரையொட்டி ஏற்பட்டது. விசாகம் என்றால் மலர்ச்சி என்று பொருள். வைகாசிதான் சம்ஸ்கிருதத்தில் வைசாகம் ஆனது. வைகாசி மாத பௌர்ணமி அன்றுதான் சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது. எனவே வைகாசி மாதம் முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய சிறப்பான மாதமாகும். பிறந்திருக்கும் வசந்த வைகாசியானது அனைவருக்கும் மன நிம்மதியும் நல்லதொரு மாற்றத்தையும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறவும் ஏற்றதொரு காலமாக அமைய இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.